படம் எடுத்து பெயர் வாங்குபவர்கள் சிலர், படத்தை குறை கூறி பெயர் வாங்குபவர்கள் சிலர். தலைவன் ப்ளூ சட்டை மாற இரண்டாவது ரகம். வாட்ஸ் அப் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். ஏஸ்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி மற்றும் யோகி பாபு நடிச்சு சமீபத்துல ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இருந்து 4 வாரம் முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நான் தியேட்டர்ல இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். நேத்து தான் அமேசான் பிரைம்ல இந்த படம் பார்த்தேன். அமேசான் பிரைம்னு சொல்லும் போது அவங்க பண்ற கூத்து ஒண்ணு இருக்குங்க. per year around 1500 rupees சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. இப்போ புதுசா ஆட்ஸ் வேற போட ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்ல எல்லாம் வரும்ல அந்த மாதிரி ஆட்ஸ். அது இல்லாம பார்க்கணும்னா எக்ஸ்ட்ரா 699 rupees கட்டணுமா வருஷத்துக்கு. என்னடா இது பகல் கொள்ளையா இருக்கு. மக்களை சுரண்டறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சரி, தியேட்டர்ல தான் பயங்கரமா சுரண்டறாங்க. இந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம்னு நினைச்சா நீங்களும் இப்படி மக்களை சுரண்டனா எப்படி? சரி, இந்த பிரச்சனைக்கு தனியா ஒரு வீடியோ போடுவோம். எனிவே, ஏஸ் படம் பார்த்து முடிச்சதும் தலைவன் ப்ளூ சட்டை மாற என்ன பண்ணிருக்காப்ல, இந்த படத்தை பத்தி என்ன ரிவ்யூ சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தாட்ஸும் இவர் தாட்ஸும் ஒத்து போதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூவை பார்த்தங்க. ஆஸ் யூஷுவல் படத்தை போட்டு செம கலாய்ச்சி வச்சிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி தக் லைஃப் படம் ப்ளூ சட்டை மாற ரிவ்யூ பண்ணத அதோட ஹைலைட்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருந்தேன். அதுல நிறைய பேர் வந்து ப்ளூ சட்டை மாறன பத்தி தவறுதலா கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஒரு படம் எடுத்து பாருங்க, ஒரு படம் எடுத்தா அதோட கஷ்டம் தெரியும், விமர்சனம் பண்றது வேற, இந்த மாதிரி கலாய்க்கிறது வேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ சட்டை மாறன தாக்கி பேசியிருந்தாங்க. சரி, ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ சட்டை மாற கலாய்க்கிறதுனால தாங்க, படங்களை கழுவி ஊத்துறதுனால தான் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காரு. So as much as he wants to give credit to a movie, அது பண்ணா ஒரு போரிங் ஆயிடுவாருங்க. ஒரு நார்மல் ரிவ்யூவர் மாதிரி ஆயிடுவாரு. ப்ளூ சட்டை மாறனோட தனித்துவம் இண்டிவிஜுவலிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கலாய்க்கிறது கழுவி ஊத்துறது தான். அது ஒரு ஃபன்னான முறையில அவர் பண்றாரு. அதை பார்க்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் ஆன நம்ம ப்ளூ சட்டை மாற ரிவ்யூவை ஒரு ஜாலிக்காக பார்க்கணுமே ஒழிய படம் எப்படி இருக்கு அவரோட தாட்ஸை நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஒரு படம் நல்லா இருந்தாலும் கழுவி தான் ஊத்துவாரு, கலாய்க்க தான் செய்வாரு. ப்ளூ சட்டை மாற ரிவ்யூவை இந்த கோபி சுதாகர் பாவங்கள் இந்த மாதிரி ஒரு காமெடி எபிசோடு பாக்குற மாதிரி பார்த்துட்டு கடந்து போயிருங்க. எனிவே, இந்த ஏஸ் படத்தை பத்தி அவர் என்னெல்லாம் கலாய்ச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஸ்டோரியை ஒரு செம்ம கலாய்ச்சிருந்தாரு. விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து மலேசியாவுக்கு போய் எப்படியாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு போறாரு. அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு பெரிய ஐட்டங்காரன், ஒரு பெரிய ரவுடி மாதிரி இருந்துட்டு இப்ப மலேசியால தப்பிச்சு வாழலாம்னு வந்திருக்காரு. அங்க வந்தா யோகி பாபு அங்க ஆல்ரெடி மலேசியால வேலை செய்யறவரு போல்ட் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை தேடி வரும்போது, நீ தான் போல்ட் கண்ணனா அப்படின்னு கேட்கும்போது விஜய் சேதுபதி ஆமா நான் தான் போல்ட் கண்ணன் கூடவே போயிடுவாரு. விஜய் சேதுபதி யாரா ஒரு ஐட்டங்காரன்னு சொல்றீங்க, என்னடா பண்ணிருக்கீங்க, எதுவுமே காட்டலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் கலாய்ச்சி வச்சிருந்தாரு. அப்புறம் கதை இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதனால காசை தேடி போவாரு. ஒரு கெசினோக்கு போவாரு. அந்த கெசினோல படத்தோட வில்லன் கேஜிஎஃப்ல கூட அவர் நடிச்சிருப்பாரு. நல்லா தாடிலாம் வச்சுக்கிட்டு மஸ்குலரா இருப்பாரு. அவர் தான் இந்த படத்துல வில்லன். கெசினோல என்ன கேம் ஆடுறாங்கன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா அந்த வில்லன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி டேய் நீ சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாரு. ஆமாண்டா நான் சீட்டிங் பண்ணி தான் ஜெயிச்சேன், எனக்கு நீ இத்தனை கோடி தரணும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே விஜய் சேதுபதி ஒரு வழி இல்லாம சரி நான் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுவாரு. ஏண்டா அழுகுனி ஆட்டம் ஆடி ஜெயிச்சிட்டு நீ எல்லாம் ஒரு வில்லனாடா, உன்னால கேஜிஎஃப்க்கு இருந்த மரியாதை போச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை ஒரு கலாய்ச்சி வச்சிருந்தாரு. அப்புறம் இந்த படத்துல வில்லன் கூட பிரச்சனையான உடனே அவருக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு பயங்கரமா பிளான் போட்டு ஒரு ராபரி ஒண்ணு பண்ணுவாரு. அந்த ராபரிய ஒரு கலாய்ச்சிருந்தாரு பாருங்க. என்னடா ராபரி இது, பட்ட பகல்ல எல்லாருக்கும் முன்னாடி இவ்வளவு ஈஸியா திருடுறியே ஒத்த ஆளா, இதெல்லாம் ஒரு ராபரியா, இப்படி எல்லாம் பண்ணி மலேசியாவை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாப்ல. போற போகல விடாமுயற்சி ஒரு அடி. இப்படிதான் விடாமுயற்சியில அசர்பைஜான் அசிங்கப்படுத்தி வச்சிருந்தாங்க, நீங்க மலேசியாவை அசிங்கப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் படத்தோட ஹீரோயினை ஒரு கலாய். படத்துல பயங்கரமா உழைப்பு போட்டிருக்கிறது ஹீரோயின் தாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க படத்துல அப்படின்னு ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் ஒரு கலாய்ச்சிருந்தாப்ல. யோகி பாபுவையும் விட்டு வைக்கல. இனிமேல் யோகி பாபு படத்துக்குலாம் தயவு செய்து தியேட்டர் வெளியே ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்திடுங்க. ஏன்னா விழுந்து சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குதுங்க, மூஞ்சி முகரையெல்லாம் அடிபடுது, அதனால ஆடியன்ஸ் ஆம்புலன்ஸுக்கு உடனடியா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு பண்ற காமெடிக்கு சிரிப்பே வரல அப்படின்ற மாதிரி ஒரு கலாய்ச்சிருந்தாரு. பட் நான் அதை ஒத்துக்க மாட்டாங்க. யோகி பாபு காமெடி வாஸ் வெரி நைஸ் இந்த மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் யோகி பாபு காமெடி படம் த்ரூ அவுட்டா ஒரு வராரு. எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் ஃபீல் இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலாய்க்கணுமே ஒரு சில டைம் ப்ளூ சட்டை மாற கலாய்ப்பாரு, அதுக்கு எதுவும் பண்ண முடியாது. விஜய் சேதுபதியும் விட்டு வைக்கல. ஃபர்ஸ்ட் எல்லாம் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா நல்ல கதைகளா சூஸ் பண்ணி குறுகிய காலத்துல ஒரு பெரிய ஹீரோவா வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மணி மைண்டட் ஆயிட்டாரு. காசு வந்தா போதும்னு கழுத எல்லா படத்துலயும் நடிக்கிறாப்ல. சரி அவ்வளவுதான்டா விஜய் சேதுபதி முடிஞ்சு போயிட்டான், காசுக்காக படம் பண்றான் அப்படின்ட்டு அவர் படங்களை நம்ம தவிர்த்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு மகாராஜான்னு ஒரு சம படம் பண்ணிட்டாரு. அதனால ஓஹோ இனிமேல் விஜய் சேதுபதி செம்மையா செலக்ட் பண்ணுவார் போல கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்களுக்கு போனா திரும்பவும் வச்சு செய்யறாப்ல. அதுவும் இந்த ரிவ்யூ முடியும் போது விஜய் சேதுபதி இந்த கதையில என்ன பண்ணாரு, போல்ட் கண்ணனா யாருன்னு ஆடியன்ஸுக்கு புரியாம இருந்தா என்ன, அவரோட இன்கம் டாக்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் அவர் யாருன்னு, ஆடியன்ஸுக்கு அது புரிஞ்சா போதாதா அப்படின்ற மாதிரி ரிவ்யூ முடிச்சிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர விஜய் சேதுபதி காசுக்காக நடிக்கிறாரு, மக்களை ஸ்கேம் பண்றாரு அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி வகத்தொகை இல்லாம யாரையுமே விட்டு வைக்காம எல்லாரையும் போட்டு சம கலாய்ச்சிருந்தாரு.
டைரக்டர் ஆறுமுக குமார் அவர் மட்டும் கலாய்க்கலைங்க. எனிவே ப்ளூ சட்டை மாறன் சொன்னதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். என்னோட ஒப்பீனியன் அபவுட் த மூவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிளுங்க. அவ்வளவு மோசமான படம்லாம் இல்ல. யோகி பாபு காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல 2 ஹீரோயின்ஸ் வராங்க. 2 பேரும் எக்ஸ்ட்ராடனரியா நடிச்சிருக்காங்க. மலேசியன்ஸ் நினைக்கிறேன். பாக்குறதுக்கும் அழகா இருக்காங்க, லட்சணமா இருக்காங்க. விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. டீசன்ட் ஸ்கிரீன் பிளே, வெரி குட் மேக்கிங். படம் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு அப்படின்லாம் சொல்லல. பட் டெஃபினட்டா செம்ம மொக்க படம் அப்படின்லாம் கிடையாது. ஜாலியான ஒரு படங்க. நல்ல டைம் பாஸ். அமேசான் பிரைம்ல இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். பார்க்கலனா பாருங்க, டைம் பாஸ் பண்ணுங்க, ஜாலி பண்ணுங்க. சோ நீங்க படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் அபவுட் த மூவி என்ன? ப்ளூ சட்டை மாற ரிவ்யூ அடிக்கடி பாப்பீங்களா? அவரோட ரிவ்யூஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. I'll be very very happy to read it and interact with you guys. Hope you like the video. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, tada, bye bye, see you. Vatta mame durre.